தமிழை வழக்காடு மொழியாக்க நடவடிக்கை எடுக்கப்படும் என சென்னை உயர்நீதிமன்ற தற்காலிக தலைமை நீதிபதி உறுதி அளித்ததை அடுத்து வழக்கறிஞர்களின் போராட்டம் முடிவுக்கு வந்தது. சென்னை உயர்நீதிமன்றத்திலும் அதன் மதுரை கிளையிலும் தமிழில் வாதாட அனுமதிக்க வேண்டும் என கோரி சென்னையிலும் மதுரையிலும் வழக்கறிஞர்கள் கடந்த 3 நாட்களாக உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டு வந்தனர். மேலும் மாவட்ட நீதிமன்றங்களிலும் சார்பு நீதிமன்றங்களிலும் முழுமையான அலுவல் மொழியாக தமிழ் திகழ்வதை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் அவர்கள் வலியுறுத்தினர். இந்த நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தின் தற்காலிக தலைமை நீதிபதி ராஜேஷ்குமார் அகர்வாலை சந்தித்த வழக்கறிஞர் சங்க பிரதிநிதிகள் தங்கள் கோரிக்கைகள் குறித்த மனுவினை வழங்கினர். வழக்கறிஞர்களின் கோரிக்கைகள் மீது நடவடிக்கை எடுப்பதாக ராஜேஷ்குமார் அகர்வால் அப்போது உறுதியளித்தார். இதனையடுத்து தங்கள் போராட்டத்தை வழக்கறிஞர்கள் கைவிட்டனர். இதேபோல் மதுரையிலும் வழக்கறிஞர்கள் உண்ணாவிரதத்தை முடித்துக் கொண்டனர். அனைத்து சங்கத்தின் பிரதிநிதிகளும் சேர்ந்து விரைவில் அக்டோபர் 20க்கு பின்பு விரைவில் பொதுக்குழுவை கூட்டி உடனடியாக மத்திய அரசை 2006 தமிழக சட்டமன்ற தீர்மானத்துக்கு குடியரசு ஒப்புதலை பெற்றுத் தருவோம். உயர்நீதிமன்றத்திலும் கீழமை நீதிமன்றத்திலும் தமிழை நீதிமன்ற மொழியாக ஆக்க நாங்கள் நடவடிக்கை எடுப்போம் என்று உறுதி கொடுத்துள்ளார்கள். எங்களுடன் சேர்ந்து தொடர்ச்சியாக போராட்டத்தில் ஈடுபடுவோம் என்று உறுதியளித்துள்ளார்கள். அதன் அடிப்படையில் தற்காலிகமாக எங்களுடைய போராட்டத்தை நிறுத்தி வைத்துள்ளோம்.